வாழ்க்கையில எப்பவுமே சில விஷயம் வந்து எப்பவுமே எதிர்பார்க்கணும் நீங்க. அதாவது ஒரு மனுஷனுக்கு வந்து மரணம் அப்படிங்கறது எப்பவுமே வந்து எதிர்பார்க்க வேண்டும். நம்ம வந்து வேலை செஞ்சு சம்பாதிக்கிறோம்னா வரிகள் டாக்ஸஸ் அதை கட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்க வேண்டும். அதே வரிசையில் செல்சி எப்பெல்லாம் டாடா மார்ச் பெறவே ஸ்டேடியம் போனாங்களோ அதே மாதிரி வெற்றி பெறுவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கணும். ஏன்னா அட் திஸ் பாயிண்ட் வந்து நம்மளுடைய ட்ரைனிங் கிரவுண்ட் ரெண்டாவது ஹோம் கிரவுண்ட் அந்த மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். ஏன்னா ஸ்பர்ஸ் வந்து அவங்களுடைய புது இந்த ஒயிட் ஹார்ட் லேன் நமக்கு வந்து 3 பாயிண்ட் லேனா மாறிச்சு இப்போ. பட் அவங்களுடைய ஒயிட் ஹார்ட் லேனா புதுசா ஸ்டேடியம் மாறினது வந்து 2019 அந்த வாக்குல. அப்பர்ல இருந்து நாம் செல்சியோ ஸ்பர்ஸும் அங்க வந்து 7 மேட்ச் ஆடிருக்காங்க பிரீமியர் லீக்ல. 6 மேட்ச் செல்சி ஜெயிச்சிருக்காங்க. ஒரே ஒரு வாட்டி தான் நம்ம தோத்துருக்கோம், அதுவும் நம்ம கிராண்ட் பாட் இருக்கையில. பட் அதை வந்து நம்ம மறந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அது அப்படிதான், அந்த சீசனே வந்துடலாம், அது வேற விஷயம். பட் ஜெனரலாவே நம்ம அங்க போனோம்னா ஜெயிச்சிருவோம், அவ்வளவுதான். இந்த வாட்டி போறோம் ஜெயிச்சோம் 1-0. அது வந்து 1-0 வந்து எப்படி எடுத்துக்காத எனக்கு இன்னும் சந்தேகமாவே இருக்கு. லைக் ஆன் சர்ஃபேஸ் வச்சும் மேலோட்டமா பார்த்து 1-0 பாத்தீங்கன்னா நீங்க யோசிப்பீங்க, ஓகே நல்ல கேம், நல்லபடியா போச்சு, நல்லா இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு, ரெண்டு டீமே நல்லா இது பண்ணாங்க அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே பாத்தீங்கன்னா செல்சி வந்து 3-4 அடிச்சிருக்கணும் உண்மையே சொல்ல போனோம்னா. அண்ட் வந்து எப்படின்னா ஒரு சுலபமான ஒரு 1-0 அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கலாம். நம்ம ஒரு சுலபமான ஒரு 1-0, அதாவது கேம்ல நமக்கு கஷ்டம்னு நம்ம வந்து நம்மள வச்சு அட்டாக் பண்ணாங்க, நம்ம கேம்ல கஷ்டப்பட்டோம் அப்படின்லாம் சொல்ற அளவுக்கு பெருசா எதுவுமே இல்லை. ஏன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா ஆடணும் இந்த கேம்ல. லைக் நான் வந்து அப்படின்னு ஆகும்னு நினைக்கவே இல்லை. ஏன்னா கடைசி 2 வருஷம் பாத்தீங்கன்னா வந்து செல்சி ஸ்பர்ஸ்னாலே பயங்கரமான கேஎஸ், பயங்கரமான குத்து சண்டை எல்லாமே நடந்திருக்கு. அந்த மாதிரி நடக்கும்னு நினைச்சேன். பட் அன்பார்ச்சுனேட்லி நடக்கப்படவில்லை. செல்சி ஜெயிச்சாங்க, அது ஒரு நல்ல விஷயம். we had to win this game and we won this game. நல்லபடியா ஜெயிச்சோம் 1-0. என்ன இன்னும் 1 கோல் அடிச்சிருந்தா நம்ம ஸ்பர்ஸோட மேல போயிடலாம் கோல் டிஃபரன்ஸ்ல. பட் அதுவும் நடக்கப்படவில்லை. அடிச்சிருக்கணும், அதை பத்தி நான் அப்புறமா வரேன் நானு. சோ டாட்னம் 0, செல்சி 1. செல்சி ஆஃப் கோர்ஸ் வந்து வுல்ஸ் வந்து மிட் வீக்ல அடிச்சானுங்க, கஷ்டப்பட்டு முக்கி மோதி தனே அடிச்சாங்க. சரி இந்த கேம் கூட நம்ம எப்படி வரப்போறோம் அப்படின்னு பார்த்தா அந்த லைனப்பே வந்து என்னை வந்து ஒரு மாதிரி மைண்ட்லெஸ் ஆக வச்சிருச்சு. ஏன்னா சண்டர்லாண்டோட பார்த்தோம் நம்ம கர்னாச்சோ அண்ட் நெட்டோ. சண்டர்லாண்டோட மட்டும் இல்ல, நிறைய கேம்ல பாத்தீங்கன்னா கர்னாச்சோ ஒரு சைடு நெட்டோ ஒரு சைடு, ரெண்டு சைடு விங்ஸுமே போட்டது வந்து நமக்கு வந்து வேலைக்கு ஆகல நிறைய கேம்ஸ்ல. அண்ட் மரஸ்கா started the same lineup of Garnacho and Neto today. Back lineல சாலோபா, மத்தபடி ஓகே. And then you're like ஓகே இன்னைக்கு வந்து டிஃபென்சிவ்லி we might be all right. மிட்ஃபீல்ட் பேட்டர் நம்ம எப்படி ஜெயிச்சிருவோம், ஆனா அட்டாக்ல நம்ம என்னத்தை கலட்ட போறோம் அப்படிங்கறத நான் எதிர்பார்த்திருந்தேன் நான். ஏன்னா வந்து நம்ம கன்சீட் பண்ணுவோம் நான் பெருசா நினைக்கல. மேபி அட் பெஸ்ட் ஒன்னு கன்சீட் பண்ண நினைக்கிறேன். அட் பெஸ்ட் ஒன்னு தான் கன்சீட் பண்ணுவோம்னு நினைச்சேன். பட் அட்டாக் வைஸ் தான் நம்ம இன்னும் நிறைய அடிச்சிருக்கலாம், நம்ம நிறைய அடிச்சிருக்கணும் அகேன்ஸ்ட் த டாட்டன் டீம் தட் ஹவ் நாட் பீன் த குட் ஆஃப் ஹோம். ஐ திங்க் 5 மேட்ச்ல 4 மேட்ச்ல ஹோம் மேட்ச்ல ஒரே 2 மேட்ச் தான் ஜெயிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ அந்த இடத்துல பார்க்கும்போது நம்ம அட்டாக் வைஸ் வந்து எஸ்பெஷலி இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ரொம்ப சொதப்பிச்சு. அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் லைக் வந்து ஏன்னா நிறைய வாட்டி அவங்க மிட்ஃபீல்ட பைபாஸ் பண்ணி சைட்ல நல்லா நம்ம கொண்டு போறோம், அதுக்கு மேல நம்ம எதுவுமே பண்ண மாட்டேங்கிறோம். சில நேரத்துல கர்னாச்சோ ஒரு சைட்ல வந்து இதுவா இருக்கான், சில நெட்டோ வந்து ஐசோலேட்டா இருக்கான், ஜாப் பெட்ற அவன் பாட்டுக்கு இருக்கான், அவன் பாட்டுக்கு பால் எடுத்துன்னு போறான், கூட சப்போர்ட்டுக்கு எவனும் இல்ல. நம்ம அட்டாக்கே அரையும் குறையும் மேலையும் கீழுமா தான் இருந்துச்சு. அவர் அட்டாக் வந்து நம்ம ரொம்ப டிஸ்ஃபங்க்ஷனலா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. லைக் மிட்ஃபீல்ட் வைஸ் பார்த்தோம்னா நம்ம டாமினேட் பண்ணோம், டிஃபென்ஸ் டிஃபென்ஸ் வைஸ் நம்ம சாலிடா இருந்தோம். வின்வே நாயகன் எதுவுமே பண்ண தேவையில்ல கோல்ல, வந்து கால் மேல கால் போட்டு இப்படின்னு உட்கார்ந்துருக்கலாம் கோல்ல, அப்படின்னு டாட்டன் கோல் வச்சிருக்க மாட்டானுங்க. அந்த அளவுக்கு தலைமை வந்து கம்ஃபர்டபுளா இருந்தாங்க கோல்ல. எனக்கு அட்டாக்கிங் தான் ஒரே பிரச்சனையா இருந்துச்சு. ஏன்னா எவ்வளவு நல்ல வாய்ப்பு இருந்துச்சு அவங்களுடைய பேக் லைன் அவ்வளவு எக்ஸ்போஸ் பண்ணோம். பட் அன்பார்ச்சுனேட்லி அது கோலா கன்வெர்ட் பண்ண முடியவில்லை. ஈவன் ஷார்ட்ஸ் அண்ட் டார்கெட்டும் கன்வெர்ட் பண்ண முடியவில்லை. நம்ம கரெக்ட் கோலுமே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தனோட விடாமுயற்சி தான், மோய்சஸ் கைசிரோ. முதல்ல மோய்சஸ் கைசிரோக்கு அந்த மனுஷன் இன்னைக்கு வந்து ஏதோ வந்து அவனுக்குள்ள ஏதோ ஒரு பேயோ இல்ல ஏதோ ஒண்ணு பயங்கரமா வெடிப்புடிச்ச மாதிரி ஆனா அவன் கைசேடும். எவ்ரி திங் வாஸ் பர்ஃபெக்ட். அவனுடைய பாசிங், அவனுடைய பால் கண்ட்ரோல், த வே ஹி ஒன் த பால்ஸ் பேக், எல்லாமே வந்து எவ்ரி திங் வாஸ் பர்ஃபெக்ட் மோய்சஸ் கைசேடோ. லைக் இந்த மாதிரி பிளேயர் தான் நம்ம நிறைய வாட்டி எதிர்பார்த்துட்டு இருந்தோம். கான்டேக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு பிளேயர் நமக்கு வருவோமா அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தோம். ஃபைனலி நமக்கு வந்து 2 வருஷமா நமக்கு மோய்சஸ் கைசேடோ அந்த மாதிரி வந்திருக்கான். ஜெனரலா வந்து நல்லா ஆடுவான், இன்னைக்கு வந்து உச்சங்கட்ட வேற லெவல் ஆன மோய்சஸ் கைசேடோ. சோ
பிக் அப் டு மாய்சஸ் கைசேடோ. சோ பட் அகைன் அட்டாக்ல ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அந்த கோல் வந்தது காரணமே மாய்சஸ் கைசேடோ. ஃபர்ஸ்ட் அவரோட டாட்னம் பிளேயரை வந்து டேக்கிள் பண்றான். அப்புறம் நமக்கு ஒரு அட்டாக்கிங் மூவ்மெண்ட் வந்து பெட்ரோ நெட்டோ ஜோ பெட்ரோ மென்டோ ஒரு மிஸ் பாஸ் பண்றான், கேவலமான மிஸ் பாஸ். தென் யோசிக்கிறேன் சரி அட்டாக் போயிடுச்சுன்னு. நெட்டோ அப்படின்னு நினைச்சானே தவிர மாய்சஸ் கைசேடோ நினைக்கல. மாய்சஸ் கைசேடோ அப்படியே ஓடி இன்னொரு டாட்னம் பிளேயரை வந்து அவன் பிளாக் பண்ணி பால் எடுத்து அங்கேருந்து எப்படியோ ஜோ பெட்ரோக்கு பால் போட்டு ஜோ பெட்ரோ வந்து அங்கேருந்து ஸ்கோர் பண்ணான். சோ அதுதான் வந்து மாய்சஸ் கைசேடோ ஓடிய அந்த ஃபர்ஸ்ட் கோல். இன்ஃபேக்ட் ஒன்லி கோல் முழுக்க மாய்சஸ் கைசேடோ ஓடிய விடாமுயற்சி என்றுதான். மத்தபடி ஜோ பெட்ரோ ஃபைனலி ஹி broke his duck. ஐ திங்க் ஆகஸ்ட்க்கு அப்புறமா இப்பதான் ஸ்கோர் பண்ணலான்னு நினைக்கிறேன். நான் வந்து யோசிக்கல அதை பத்தி. ஜோ பெட்ரோ இத்தனால ஸ்கோர் அசிஸ்டும் பண்ணலையேன்னு. பட் ஃபைனலி இன்னைக்கு ஸ்கோர் பண்ணிட்டா, நல்ல வேலை. அண்ட் ஹோப்ஃபுல்லி இது ஒரு நல்ல ஸ்ட்ரீக் அவனுக்கு கண்டினியூ ஆகும்னு. பட் ரெண்டாவது கோல் அடிச்சிருக்கணும். அதை பத்தி செகண்ட் ஹாஃப் பத்தி நான் அப்புறம் வரேன் நானு. சரி, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எப்படியோ சமாளிச்சிட்டோம். 1-0. பென்டகார்க்கு ஒரு ரெட் கார்டு வாங்கியிருக்கணும். லிட்டரலா ஸ்டப்ஸ் மேல அப்படியே இறக்குறான். அதுக்கு ஏன் வந்து ரெட் கார்டு கொடுக்கலாம்னு எனக்கு தெரியல. பட் இட் இஸ் வாட் இட் இஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் 1-0. யூ லைக் ஓகே. செகண்ட் ஹாஃப்ல செல்சி வந்து மத்த கிட்டன்ஸ் கியூமன் எல்லாம் பிளேயர் கொண்டு வந்து நம்ம 2-3 அடிச்சு கேமை ஸ்டார்ட் பண்ணுவோம்னு பார்த்தா அது பண்ணல. கேம் பாட்டுக்கு ஒரு இதுல போயிட்டு இருக்கு. நாம வந்து ஸ்பர்ஸ் அட்டாக் பண்ண ட்ரை பண்றாங்க. ஸ்பர்ஸுக்கு பாவம் பெருசா அட்டாக் இல்ல. அவங்களுக்கு ஏகப்பட்ட இன்ஜுரி லிஸ்ட் கிடக்கு. ரிச்சார்லிசன், பிரென் ஜான்சன் எல்லாரையும் கொண்டு வந்தாங்க. பட் அதையும் தனி பெருசா அவங்களால பண்ண முடியல. தேர் மெயின் அவங்களுக்கு நிறைய இன்ஜுரிஸ் இருக்கு. அது ஒண்ணு சொல்லி ஆகணும் நானு. அவங்க இன்ஜுரிஸ்ல இருந்து இருக்கக்கூடிய பாதி பேர் வந்ததா கூட இது பெட்டர் அட்டாக்கிங் கேமா அவங்க இன்டர்ன் வந்திருக்கும் நான் நினைக்கிறேன். பிகாஸ் இன்னைக்கு ஸ்பர்ஸ் அட்டாக்ல வந்து ஒண்ணுமே பண்ணல. உண்மையா சொல்லணும்னா ஒண்ணுமே பண்ணல. அதை வந்து நமக்கு வந்து மேபி நம்ம ஒரு கோல் வச்சது வந்து அதுல ஒரு விதமா நல்ல விதமா போச்சு. ஏன்னா ஸ்பர்ஸ் ஒண்ணுமே பண்ணல. இல்லைன்னா நம்ம 2-3 அடிச்சிருக்கணும் ஈஸியா. அண்ட் செகண்ட் ஹாஃப் அப்படியே தான் போச்சு. அப்படியே ஸ்லோவா போச்சு. செல்சியும் வந்து பால் வாங்குறாங்க குடுக்குறாங்க. ஸ்பர்ஸுக்கு நம்மளும் வந்து முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ண நினைக்கிற ஸ்பர்ஸ் வந்து டே நாங்க பால் குடுக்குறோம், ஸ்கோர் பண்ணுங்கடா, அட்லீஸ்ட் நம்ம வின்வே நாங்க டெஸ்ட் ஆச்சு பண்ணுங்கன்னு. அதுவும் எதுவுமே பண்ணல ஸ்பர்ஸ். அண்ட் நம்மளும் அதுக்கு ஏற்ற மாதிரி எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் வரவில்லை. அண்ட் சரி ஓகே. அதுக்கப்புறம் தான் எனக்கு தோணிச்சு ஓகே நம்ம 3 கோல் அடிச்சோம்னா நம்ம ஸ்பர்ஸ் வர மேல போலாம் அப்படின்னு யோசிச்சோம். அண்ட் கடைசியில எஸ்டவோ கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் பெட்டர் அட்டாக்கிங் இன்டென்ட் வந்துச்சு. ஏன்னா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் மந்தமா இருந்துச்சு. பட் எஸ்டவோ கேமான் நல்ல இன்ஃபுளுன்ஸ் பண்ணா. 2-3 பால் நல்லா செட்டப் பண்ணா. ஒரு பால் ஜோ பெட்ரோக்கு பண்ணா. ஜோ பெட்ரோ உள்ள ஒரு பால் போடுறான். கிட்டன்ஸ் இங்க இருந்து மிஸ் பண்றான். எப்படி மிஸ் பண்ணா தெரியாது. ஏன்னா எனக்கே புரியல எப்படி அங்கிருந்து நீ மிஸ் பண்ணுவேன்னு. அங்கிருந்து மிஸ் பண்றதுதான் கஷ்டம், அடிக்கிறது ஈஸி. சரி, அதை விட்டோன்னு பார்த்தோன்னா இன்னொரு சான்ஸ். அதுக்கப்புறமா இன்னொன்னு வந்து ஜோ பெட்ரோ வந்து அங்கேருந்து மிஸ் பண்றான். எஸ்டேவா வந்து என்ஜோ ஃபெர்னாண்டஸ் ஒரு பாஸ் போடுறான். என்ஜோ வேற லெவல் பால். ஜோ பெட்ரோ அங்கிருந்து கோல் அடிக்கல. விகாரியை சேவ் பண்ணா. பட் டு பி ஆனஸ்ட் ஜோ பெட்ரோ should have scored that. அதுக்கப்புறம் கேம் அப்படியே போச்சு. பட் ஓவராலா பார்த்தோம்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான். பிளேயர்ஸ் ஆல்சோ வெரி குட். ரீஸ் ஜேம்ஸ் வேற லெவல். வின்வே நாயகம் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் எதுவுமே பண்ணிருக்க தேவையில்ல. குக்ரெல்லா வாஸ் பிரிட்டி குட். ஆர் டிஃபென்ஸ் வாஸ் பிரிட்டி சாலிட். ஃபஃபானா நல்லாவே பண்ண இன்னைக்கு. சாலபா ஃபார் ஒன்ஸ் நல்லா பண்ணா. எந்த ஒரு மிஸ்டேக் போசோ மொமெண்ட்டும் இல்ல. Tosin came on. He also did pretty well. Substitutes வந்து நல்லா பண்ணாங்க. Estevao came on. He made an impact. He should have at least had. Estevao came on. He made an impact. Gittins came on. He made a decent impact. Enzo Fernandez நீங்க ரொம்ப நல்லா இருந்தா. Joao Pedro had a decent game. Could have scored 2 more goals. But ஓவராலா பார்த்தோம்னா ஒரு டீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் தான். அட்டாக்கே தான் ரொம்ப கேவலமா இருந்துச்சு. கன்னாச்சோ அண்ட் நெட்டோ யார் வந்து ஒர்ஸ்ட்னு என்னால கண்டுபிடிக்க முடியாது. 2 பேருமே கேவலமா தான் ஆனானுங்க. பட் ஓவராலா டீசன்ட் கேம், டீசன்ட் வின் அண்ட் வி மூவ் ஆன். நெக்ஸ்ட் நமக்கு கேரபாக் சாம்பியன்ஸ் லீக்லவே அது மஸ்ட் வின். அதுக்கப்புறம் Wolves at home at Stamford Bridge அடுத்த சாட்டர்டேவோ சண்டேவோ அது வந்து அகைன் மஸ்ட் வின் ஃபார் மீ என்னை பொறுத்தவரை. ஸோ லெட்ஸ் see அடுத்த 2 கேம் என்ன பண்ணுவோன்னு. பட் அகைன் 3 point லேன் வருஷம் அங்க போயிட்டு ஒரு கிரவுண்டுக்கு போயிட்டு கன்ஃபார்மா 3 points இருக்கணும்னு நினைச்சாலே கொஞ்சம் பெருமையா தான் இருக்கு. கண்டிப்பா எனக்கு தெரியும். ஏன்னா வருஷம் ஓகே டாட்டம் ஈஸியா ஒரு 3 பாயிண்ட் எடுத்துலாம் அவங்க கிரவுண்ட்ல அப்படின்னு. ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ் வந்தா ஒன்னும் ஈஸியா இருக்கும். ஏன்னா ஸ்டாம்ஃபோர்ட் பிரிட்ஜ்ல அவங்க வந்து அடிச்சு பல வருஷம் ஆச்சு. அது வேற விஷயம். பட் அந்த கேமுக்கு பத்தி நம்ம இன்னொரு நாளைக்கு பேசுவோம். குட் வின் அட் ஸ்பர்ஸ். டைம் டு கீப் இட் மூவிங். பேரு பத்தி லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். இன்னொரு வீடியோ அல்ல லைவ்ல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். டேக் கேர், ஸ்டே சேஃப் ஆல்.